நெஞ்சக்கனகல்ல நெகிழ்ந்துருகதஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை பதம் பணிவாம் பஞ்சக்கரகானை பதம் பணிவாம் உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலில் தேனமுதத்து உணர்வூரி உன் கடலில் தேனமுதத்து உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலம் இன்பரசத்தே பருகி பல காலம் என்றன் உயிர் காதர உற்று அருள்வாயே எந்த நுயிர் காதர உற்று அருள்வாயே தம்பி தனக்காகவன தனைவோனே தம்பிதனக்காகவன தனைவோனே தந்தை பலத்தால் அருள் கை கணியோனே தந்தை பலத்தால் அருள் கை கணியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே என்ற நுயிர் காதர உற்று அருள்வாயே பெருமாளே பெருமாளே அருள்வாயே அருள்வாயே பெருமாளே எம்பெருமானே ஆக்கள் அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருள் என்ற ஐம்பெரும் தொழிலுக்கு அனுகூலமாக அருள் புரியக்கூடியவர் எம் ஐங்கரங்களால் அருள் புரியக்கூடிய மகா கணபதி என்று சொல்லக்கூடிய பெருமான். தம்பி தனக்காக வனத்தனைவோனே வள்ளி என்ற ஆன்மாவிற்கு பக்குவம் விளைவிக்கும் பொருட்டு முருகப்பெருமான் வேலன் விருத்தன் வேங்கை மரமாக வேந்தன் மகனாக அங்கே கிழ வேதியனாக வந்து பல அற்புத திருவிளையாடல்களை செய்து அருளினார். காரணம், அந்த தேவியை அந்த நிலையிலிருந்து மாற்றுவதற்காக. வள்ளியின்பால் இருந்த அந்த பந்தபாசம் என்று சொல்லக்கூடிய அந்த விலகும் அந்த பந்தபாசங்கள் விலகும் பொருட்டு முருகப்பெருமான் அந்த செயலை செய்தார். எனினும் விநாயகப் பெருமான் பிரார்த்தனை பண்ணாமல் வந்துட்டார். அந்த விநாயகப் பெருமானின் திருவருள் வேண்டும் அல்லவா?
அழகாக சொல்லுவார்கள் கவிஞர்கள். வழியின்றி வேலனவன் திகைத்தான், குறவள்ளியவள் கைப்பிடிக்க துடித்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறு கணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு. எம்பெருமான் விநாயகரை நினைத்தார். யானை வடிவத்தோடு வந்து எம்பிராட்டி வள்ளியை மனம் புரிய பெருமானார் அருள் செய்தார். இந்த வரலாற்று சம்பவங்களை மிக அற்புதமாக சொன்ன ஒரு திருப்புகழ் பாடல் விநாயகருடைய உம்பர்தரு தேனமணி பாடல். விநாயகப் பெருமானுக்காக 5 பாடல்களை சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். ஒரு பாடல் சர்ச்சைக்குரியதாகத்தான் இருக்கிறது, சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அருணகிரிநாதர் வாக்காக இருக்காது என்று சொல்லக்கூடிய சூழலும் உண்டு. விடமடசு வேலை என்னும் பாடல். அதை தாண்டி மற்ற பாடல்கள் எல்லாம் சந்தேகத்திற்கு இடமின்றி அருணகிரிநாதர் தான் என்ற ஒரு ஆழத்தை நம்முடைய செங்கல்வராய பிள்ளை விதைத்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் தற்பொழுது திருச்செந்தூர் ஸ்தலத்தினுடைய திருப்புகழ் பாடலை இன்றைய தினம் துவக்குகிறோம். ததறின பதினேழாவது பாடல் திருச்செந்தூர் ஸ்தலத்தின் பாடலோடு இன்றைய தினம் துவக்குகிறோம். இசைத்தமிழால் எம்பெருமானை பாடி அடியார்கள் துயர் தீர்ப்பதற்கான பாடல். சிவகுமாரரே, வள்ளி நாயகரே, செந்தில் வடிவேலனே, உன் திருவடியை பற்றாமல் அடியேன் வீணே இறக்காமல், தமிழால் பிறரை புகழ்ந்து பாடாமல் உனையே புகழ்ந்து பாடி அருள் பெற வேண்டும் என்பது எம்பெருமான் அருணகிரிநாதருடைய விண்ணப்பம். மனத்தின் தனத தந்தன் தனத தந்தன் தனத தந்தன் தனத தந்தன் தனத தந்தன தனத தந்தன தனதானாம் சந்தமது. மனத்தின் பங்கென தங்கும் மைம்பூலத்தின்றன் குணத்தஞ்சின்றியத்தின் பந்தனை சிந்தும் படிகாலன். மனத்தின் பங்கென தங்கும் ஐம்பூலத்தின்றன் குணத்தஞ்சு இன்றியத்தம் பந்தனை சிந்தும் படிகாலன். மலர்ச்செங்கன் கணர் பொங்கும் தீரத்தின் தண்டெடு தண்டம் கிழித்தின்றிறங்கு தங்கும் பலவோரும் எனக்கென்றெங்கு உனக்கென்றங்கு இனத்தின் கண்கணக்கென்றென்றிலை தன் பூங்குழ தங்கம் கழிவாம். இசைக்கும் செந்தமிழ் கொண்டங்கிரக்கும் புன்றொழே பங்கம் கெட துன்பம் கழித்தின்பம் தருவ
கனை குந்தன் கடற்சங்கம் கரத்தின் கந்தரி தெங்கும் கல கஞ்சிதம் ஜெடுமாலும் கதித்த உன் பங்கயத்தன் பண்பனை துங்குன்றிட சந்தங்களிக்கும் ஜம்புவுக்கும் செம்பொருளேவாய் தினை குன்றம் தனிச்சங்கும் சிறு பெண் குங்கும கும்பம் திருச்செம்பொன் புயத்தென்றும் புனைவோனே செழிக்கும் குண்டகள் சங்கம் பொழிக்கும் சந்தனத்தின் பையன் பொழிற்றன் சந்தையில் தங்கும் பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. முருகப்பெருமானுடைய அடுத்ததாக செந்தமிழில் அடியேன் புலமை பெற வேண்டும் முருகப்பெருமானே என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். பருத்தந்தத்தினை தந்திட்டு என துவங்கும் பாடல். கௌலை என்று சொல்லக்கூடிய ராகத்தில் ஆதிதாளத்தில் சூரசிம்ஹாரமூர்த்தியே சிவகுருவே செந்தீர் கந்தவேலே அவாவுற்று அடியேன் அவலமுறாது சிறந்த தமிழால் உன்னை பாடி போட்ட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை சுவாமி முன்வைக்கிறார். கௌலை என்று சொல்லக்கூடிய கணராகம் அல்ல ஒரு பிரபலமான ராகம். எல்லா வேளையிலும் பாடச் சிறந்தது, மாலை வேளையில் பாட மிகச் சிறந்தது. பிரபலமான ஒரு பாடல்லாம் உண்டு. வேதம் நீ இனியநாதம் நீ நிலவும் நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் ஓதும். அம்பிகையை பார்த்து பாடுற பாட்டு தான். சினிமாவில் வந்ததுனால யோசிக்க வேண்டாம். சில சினிமாவிலே வந்திருந்தாலும் நல்லவையும் உண்டு, நம்ம நல்லது மட்டும் எடுத்துப்போம். பருத்தந்த தனி தந்திட்டு இருக்கும் கச்சடர்ந்துந்தி பருக்கும் பொன்றபை குன்றத்தனமானார் பறிக்கும் துர்ச்சர கொன்ற திளை தங்குற்பல பண்பை பறக்கும் சக்கரத்தின் சக்தியை நேரும் துறை செங்கன் கடை கொன்றி பெரு தன்புற்று இழை தங்கு துணிக்கும் புத்தியை சங்கித்து அறியேனை துணை செம்பொன் பதத்தின் புற்று எனக்கென்று அப்பொருள் தங்க கொடுக்கும் சொல் தமிழ் தந்தையில் படியாழ்வாய் தொடுக்கும் சொல் தமிழ் தந்தையில் படியாழ்வாய் தரு தங்குக பொல தண்ட தினை கொண்டு அச்சுர கஞ்ச தட துன்பத்தினை தந்திட்டு எதிர் சூரன் சமர்கெஞ்சி படி துஞ்ச கதிர் துங்க அயில் கொண்ட தல தும்பர் பதி கண்புற்று அருள்வோனே திருக்கஞ்சத்தனை கண்டித்து உறக்கம் குட்டி விட்டும் சத் சிவகன்ற பொருள் கொஞ்சி பகர்வோனே ஜய தூங்க கொடை தூங்க திருத்தங்கி தரிக்கும் பொன் திருச்செந்திற்பதி கந்த பெருமாளே துணை செம்பொன் பதத்தின் புற்று எனக்கென்று அப்பொருள் தங்க தொடுக்கும் சொல் தமிழ் தந்து இப்படியாழ்வாய் திருச்செந்திற்பதி கந்த பெருமாளே அன்புற்று அருள்வோனே பெருமாளே தமிழ் தந்து எனையாழ்வாய் பெருமாளே
அருள்வோனே பெருமாளே பெருமாளே. அடுத்தது செந்தமிழால் பாடி தொண்டு செய்ய வேண்டும். இன்றைக்கி என்னமோ தமிழாலே பாடின்றிருக்கு சொல்லி உத்தரவு போல் இப்படியே வந்துட்டுருக்கு. 17வது பாட்டிலேருந்து 19வது பாடல் பெருக்கஞ்சலித்து கந்தல் என்று துவங்கக்கூடிய பாடல். கீரவாணி என்று சொல்லக்கூடிய ராகம். தேவாதி தேவம் சுந்தரேசல் சித்தம் கவர் புவன சுந்தரி அம்பதேவி நீயே துணை. கீரவாணின்னு பேர். சரஸ்வதிக்கும் அவ்வாறு ஒரு பேர் உண்டு. அற்புதமான பாடல். கல்வி என்ற சரஸ்வதி நம்மை ஆட்கொண்டு செந்தமிழால் பாடி தொண்டு செய்ய இந்த பாடல். ததரன தன தந்த தன தந்த தன தந்த தன தந்த தன தந்த தன தந்த தன தானா பெருக்கஞ்சலித்து கந்தல் சுபுந்தியற்று பின் பிழை பற்றும் குறை பூற்றும் பொதுமாத பெருக்கஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பில் விழை பெற்றும் குறை பூற்றும் பொறுமாத பிரியப்பட்டங்கு கடைத்து தம் கலைக்குள் தங்கிட பட்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே புறக்கை கும்பதத்தை தந்து எனக்கு தொண்டு உறப்பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும். புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தில் கண்பட கேட்டு புகழ்ச்சிக்கும் கிருபை சீத்தம் புரிவாயே தருகி கண்களிக்க தெந்தனிட்டு தன் புலத்தில் செம்புறத்தி கண்புற சீத்தம் தளவோனே சலி புற்று கங்குரத்தில் சம்பிரமித்து கொண்டு களைத்து தன் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சூரல் சிரத்தை சென்று கருத்து பல்தடித்து தின் குபட்டை கண்டு இடித்து செந்திலில் புக்கங்கு உறைவோனே சிறகற்கஞ்செழுத்தம் திருச்சிற்றம்பலத்து அத்தன் செவிக்கு பண்பு உறச் செவ்வும் பெருமாளே கிருபை சித்தம் புரிவாயே பெருமாளே கிருபை சித்தம் புரிவாயே பெருமாளே 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 பெருமாளே. அடுத்ததாக காலன் வரும்போது முருகப்பெருமான் காட்சி தர பிரார்த்தனை. பாகேஸ்ரீ என்று சொல்லக்கூடிய ராகம். காலனார் வெங்கொடும் தூதர் பாசங்கொடன் காலினார் தந்துடன் கொடுபோக காதலார் வைந்தரும் தாயராரும் சுடும் காணமே பின் தொடர்ந்தலராமுன் சூலம் வாழ்த்தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் தூய தாழ் தண்டையும் கானகார் வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் தூய தாழ் தண்டையும் கானகார் வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும்.
காலகாலம்பரன் பாலதா கஞ்சிடும் தேவர் வாழன்று கந்தமுதியும் ஆரவாரஞ்செய்யும் வேலை மேல் கண்வளர் ஆதிமாயன்றன் தன் மருகோனே சாலிசேர் சங்கினம் வாவிசூழ் பங்கயம் சாரலார் செந்திலம் பதிவாழ்வே சாலிசேர் சங்கினம் வாவிசூழ் பங்கயம் சாரலார் செந்திலம் பதிவாழ்வே தாவுசூர் அஞ்சி முன் சாய வேகம் பெறும் தாரை வீழ்ந்திடும் பெருமாளே தாவுசூர் அஞ்சி முன் சாய வேகம் பெறும் தாரை வீழ்ந்திடும் பெருமாளே பெருமாளே வரவேணும் பெருமாளே முன்வரவேணும் பெருமாளே வரவேணும் பெருமாளே. பெண்கள் மேல் மோகம் வந்து சேராமல் முருகப்பெருமானே உன்னை நான் வந்தடைய வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான பாடல் மாயாமாலவ கவுளை என்று சொல்லக்கூடிய ராகத்தில். சங்கைதான் ஒன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சலா அம்பமாயல் சந்தொடே குங்குமாலங்கிருதாடம்பர சம்பிரமானந்தமாயல் மங்கை மார்குங்கை சேரங்க மோகங்களால் கம்பிலே துன்புறாமே மங்கை மார்குங்கை சேரங்க மோகங்களால் கம்பிலே துன்புறாமே வன்புகானின் ஸ்வரூபம் பிரகாசம் கொடே வந்து நீ அன்பில்லாழ்வாய் வன்புகானின் ஸ்வரூபம் பிரகாசம் கொடே வந்து நீ அன்பில்லாழ்வாய் கங்கை சூடும் பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே விஞ்சையூரா கங்கை சூடும் பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே விஞ்சையூரா கம்பியாதிந்திர லோகங்கள் காய் என்று ஆகண்டலேசன் சொல்வீரம் செங்கை வேல் வென்றி வேல் கொண்டு சூர் ஒன்றவை சென்று மோதும் பிரதாபா செங்கை வேல் வென்றி வேல் கொண்டு சூர் ஒன்றவை சென்று மோதும் பிரதாபா செங்கன்மால் பங்கஜானன் தொழானந்தவேல் செந்தில் வாழ் தம்பிரானே செங்கன்மால் பங்கஜானன் தொழானந்தவேல் செந்தில் வாழ் தம்பிரானே வந்து நீ அன்பில் ஆழ்வாய் 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 செந்தில் வாழ் தம்பிரானே. அடுத்ததாக 22வது பாடல் திருச்செந்தூர் ஸ்தலத்தினுடைய ஹமீர் கல்யாணி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராகம். ததரினம் ததரரினம் இப்படி பண்ணுவாங்க. ஐயா இருந்தால் பாடியிருப்பார், கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன் அப்படின்னு இருப்பார். அற்புதமான ராகம் அது ஹமீர் கல்யாணி. கொஞ்சம் கவனமாக இல்லைனா சாரங்காவுக்கு போயிடும். கிட்டத்தட்ட அதை ஒட்டிய ராகம். இந்த ஹமீர் கல்யாணி ஹிந்துஸ்தான் டைப் ஆஃப் ராகம் அப்படின்னாலும் கூட நம்முடைய சவுத் இண்டியன் மியூசிக்கில் தீக்ஷிதர் சுவாமிகள்லேருந்து பெரியோர்கள்லாம் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அற்புதமான ராகம்.
சங்கு போல் மென்கழு தந்தவாய் தந்தபல் சங்கமோ இன்பமுத்தெனவானில் தங்கு கார்பை குழல் கொங்கை நீள் தன்பொரு வென்று தாழ்வுன்றரு குலகோரை துங்கவேல் செங்கை பொன் கொண்ட நீ என்று சொல் கொண்டு தாய் நின்றுரை துழலாதே துன்ப நோய் சிந்தனல் கந்தவேல் என்றுனை துண்டினால் ஒன்றுரை கருள்வாயே துன்ப நோய் சிந்தனல் கந்தவேல் என்றுனை துண்டினால் ஒன்றுரை கருள்வாயே வெண்பெண் வியாழம் கொதிர் தெங்கவே என்றெடு உண்டு மேல் அண்டற்கு அமுதாக விண்டநாதன் திரு கொண்டல் பாகன் செரு உண்டு பீரம்பலத்தினிலாடி விண்டநாதன் திரு கொண்டல் பாகன் செரு உண்ட பீரம்பலத்தினிலாடி செங்கன்மால் பங்கைய கண்பெறாதந்தரத்தின் கண் நாடும் திகதிராழி செங்கன்மால் பங்கைய கண்பெறாதந்தரத்தின் கண்ணாடும் திரள் கதிராழி திங்கள் வாழும் சடை தம்பிரானன் புற செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே திங்கள் வாழும் சடை தம்பிரானன் புற செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே உனை தொண்டினால் ஒன்றுரை கருள்வாயே செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. அடுத்ததாக முருகப்பெருமானின் திருவடி பெற பகுதாரின்னு பேர், அபூர்வமான ராகம்ல ஒன்று. புரோவபரமாரகுராமா தியாகராஜ சுவாமி அறிமுகம் செஞ்சது. நம்ம தமிழ் கீர்த்தனைகள்லையும் சிலது உண்டு. சதானந்த தாண்டவம் செய்யும் சதானந்த தாண்டவம் இன்னும் அற்புதமான பாடல். பட் அதிகப்படியாக நம்ம பன்முறைகளில் சில பக்திக்கு உட்பட்ட சில ராகத்தை வச்சுட்டு இருக்கோம். ஏன் 23 பண்ணை மட்டும் வச்சுட்டு இருக்கோன்னு கேட்கக்கூடாது. எல்லா ரசங்களுக்குமான ராகங்கள் உண்டு. இது பக்தியே நிரம்பிய ராகங்களே நம்ம திருமுறைகளில் பன்முறைகளாக எடுத்துட்டோம், அவ்வளவுதான். அதனால் அங்கே சங்கீதம் குறைவுலாம் நினச்சிடக்கூடாது. திருமுறைகளில் அது ஒரு சமுத்திரம், இது ஒரு விதமான சமுத்திரம். இது அற்புதமான ராகம் பகுதாரி. வேற எதுவுமே வேண்டாம் முருகா. தண்டை சூழ் கிண்கிணி புண்டரீகம் தன்னை தந்து நீ அன்பு வைத்து அருள்வாயே. உன்னுடைய புண்டரீகம் போதும், உன்னுடைய தண்டை போதும், உன்னுடைய சிலம்புகள் போதும், அந்த ஒளி ஓசை இவையெல்லாம் என்னை அப்படியே உன்னிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற அற்புதமான பிரார்த்தனை இது. பங்கமேவும் பிற பந்தகாரம் தனில் பந்த பாசம் தனில் தடுமாறே. பங்கம் மேவும் பிற பந்தகாரம் தனில் பந்த பாசம் தனில் தடுமாறே. பஞ்சபானம் படபுண்படா வஞ்சக பண்பில்லாடம்பர பொதுமாத தங்களாளிங்கன கொங்கையாக பட சங்கி மால் குண்டிலைந்த யராது தண்டை சோழ் கிங்கினி புண்டரீகம் தன்னை தந்து நீ அன்புவை தருவாயே. அம்கை வேல் கொண்டர அம்கை வேல் கொண்டர கண் பிரதாபம் கெடு தண்டவே தண்டம் உட்படவேதான் அஞ்சவே திண்டிரர் கொண்டலா கண்டலர் கண்ட லோகம் கொடுத்தருவானே.
அஞ்சவே திண்டிரர் கொண்டலா கண்டலர் கண்ட லோகம் கொடுத்தருள்வோனே திங்களர் குன்றை மத்தந்துழாய் துன்றுபொன் செஞ்சடா பஞ்சர துரு தோகை சிந்தையே தென்திசை தென்றல் வீசும் பொழில் செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே சிந்தையே தென்திசை தென்றல் வீசும் பொழில் செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே திங்களர் குன்றை மத்தந்துழாய் துன்றுபொன் செஞ்சடா பஞ்சர துரு தோகை சிந்தையே தென்திசை தென்றல் வீசும் பொழில் செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே 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 அருள்வாயே அன்பு வைத்து அருள்வாயே செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே பெருமாளே பெருமாளே. இப்படி உருளுது பார்த்தீங்களா? குடு 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 குடுன்னு போயிட்டு இருக்கு பாருங்க. என்ன ஆடியோ வர ஸ்டுடியோவில் பாடுற மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் நம்ம சத்சங்கத்தில். ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் இருக்கணும். அடுத்தது அங்கதாளத்தில் போன பாட்டிலே ஒரு வரி நீங்கள் கவனிச்சிங்களா தெரியலை, என்ன அழகாக சொல்கிறார். திங்களார் குன்றை தந்துழாய் துன்று பொன் செம்சடா பஞ்சரத்து ஒரு தொகை சிந்தையே தென்திசை தென்றல் வீசும் பொழில் செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே. எத்தனை, அதாவது தமிழ் கடவுள் நம்ம உரிமை கொண்டாடுறோம். எல்லாருக்கும் பொதுவான கடவுள் முருகப்பெருமான், அதில் சந்தேகம் இல்லை. நம்ம அப்படி ஒரு குறுகிய வட்டத்தில் அமைக்கிற வேண்டாம். தமிழுக்கு தலைவனானவன், தமிழுக்கு தலைவன் எம்பெருமான் முருகப்பெருமான். அது ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப அற்புதமான பாடல். இந்த ஒரு 8 பாட்டு தூரம் வந்திருக்கும். அந்த பாடல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செந்தமிழால் பாடு செந்தமிழோன் இப்படியே தான் எல்லாம் வந்துட்டுருக்கு. அற்புதமான ஒரு தருணம். இப்போ நம்ம பாட போகிறது வராலி என்று சொல்லக்கூடிய ஒரு ராகம். இந்த வராலி ராகத்தை பொறுத்தளவில் ஒரு விஷயம், குருநாதர்கள் சிஷ்யர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அது பல காரணங்கள். எனவே அந்த சிஷ்யர்கள் அவர்களாக தங்கள் வித்வத்தை பயன்படுத்தி ஆலாபனை செய்து கற்றுக்கணும். அதை அப்படிப்பட்ட ஒரு ராகம் கனராகங்களில் ஒன்று. இது அங்கதாளம் என்று சொல்லக்கூடியது. 2 கண்டஜாதி ஏகதாளம், ஒரு ரூபகதாளம். அவருக்கெல்லாம் அத்துப்படி எல்லா தாளத்தையும் வாசித்து முடிச்சிட்டார் அவர். தத இது கொஞ்சம் இடக்கு முட்டைக்கான தாளம் தான். இது நான் கடைசியாக தான் சந்தம் பண்ண முடிஞ்சது. முருகன் அதை முதல்ல செய்கிறதுக்கு கொடுக்கல. தத்த தன தனன 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 தத்த தனன தன 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 கண்டம் தத்த தன தனன 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 தத்த தன தான் அப்படி வரும். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அவர் பார்த்துட்டுருவார் வராலியை, அவர் பார்த்துட்டுருவார் தாளத்தை, அவர் பார்த்துட்டுருவார், நான் பாடிடுவேன். சத்தம் மிகழு கடலை சத்தம் மிகழு கடலை தேனை உச்சமது தோடு கனையை பொருள் சத்திதனை மாவின் வடுவை காவி தனை மீது. சத்தமிகு எழு கடலை தேனை உச்சமது தோடு கனையை பொருள் சத்திதனை மாவின் வடுவை காவி தனை மீது. கமனம் வீசு கமல பூவை மிக்க விளைவன கடுவை சிறு தத்துகளும் வாழை அடுமா மதகிரி போலும் ஒளிர்வித்தார முத்து மடமேவும் எழில்மிக்கான வச்சிரு கிரீட நிகர்ச்ச பானத்தனம் மீதே. மதகிரி போலும் ஒளிர்வித்தார முத்து மடமேவும் எழில்மிக்கான வச்சிரு கிரீட நிகர்ச்ச பானத்தனம் மீதே. வைத்த கொடிதான மயில் விட்டான பத்தி செய்ய ஏலை அடிமைக்காக வஜ்ரமயில் மீதினில் எப்போது வருவாயே. வைத்த கொடிதான மயில் விட்டான பத்தி செய்ய ஏலை அடிமை வச்சிரமயில் மீதினில் எப்போது வருவாயே. சித்திரவடிவில் பணிந்து கைக்கார பத்தி புரிபூர்கள் பணுவல்கார திக்கினும் நடவு உபவிக்கார புறமாதே.
ಚಿತ್ತಗನುರಗ ಕಲವಿಕರ ತುಟ್ಟಗ ಸುರೇಶ ಕಲಗರ ಚಿತ್ತ ಪರಿಬಲ ಲಲಿತಗಾರ அடியார்கள் முத்தி பரவி சொல்வச்சனகார தத்தினிக தூய வனிதைகார முச்சகற்பத உசரணகார இனிதான முத்தமிடையாயும் வரிசைக்கார பச்சை முகில் தவும் பூரிசைக்கார முத்துலவு வேலை நகர் முத்துதேவ பெருமாளே பெத்த கொடிதான மயில் விட்டான பதிசைகளை அடிமைக்காக வஜ்ரமயில் விதி நில்க போடு வருவாயே பெருமாளே எப்போது வருவாயே பெருமாளே வருவாயே பெருமாளே. சித்திரவடிவேல் பன்னிரு கைக்கார பத்தி புரிவோர்கள் பணுவல்கார திக்கினும் நடாவு புறவிக்கார சித்த அனுராக கலவிக்கார துட்ட அசுரேஷர் கலகக்கார சிட்டர் பரிபால லலிதக்கார முத்தி பெறவே சொல் வச்சனக்கார தத்தை நிகர் தூய வனிதைக்கார முச்சகர் பராவு சரணக்கார முத்தமிழை ஆயும் வரிசைக்கார எம்பெருமான் முத்தமிழுக்காக தமிழ் மதுரையிலே வளர்த்த வரலாற்றை கூறுகிறார். பச்சை முகில் தாவும் புரிசைக்கார முத்துலாவு வேலை நகர் முத்தேவர் பெருமாளே. மூன்று தேவர்களுக்கும் முதலானவன் எம்பெருமான் முருகப்பெருமான் என்று. அது முத்து நகர் இங்கே வந்தது தூத்துக்குடி தானே. தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கு டிஸ்டன்ஸ் தானே. அது அப்போ எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கின்றது. அந்த முத்துக்கள் பற்றிய வரலாறை பற்றி நேத்தியே பார்த்தோம். அற்புதமாக இந்த பாடல் இதில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். எப்போ நீ மயிலில் வரப்போகிற? நான் 2 நாளாக பாடின்னு இருக்கேன், நீ வந்து காட்சி தராமல் இருக்கியே, வஜ்ரமயில் மீதினில் எப்போது வந்து அருள்வாயே அப்படின்னு ஒரு பெரிய விண்ணப்பத்தை சுவாமி முன்வைக்கிறார். அற்புதமான பாடல். தொடர்ந்து திருமுருகன் நம்மை ஆண்டருள வேண்டும், அதற்கான பாடல். ஹிந்தோலம் என்று சொல்லக்கூடிய ராகம். ரூபக தாளத்தில் சந்தன ஜவாது நிறை கற்பூர குங்குமப்படிர விரை கஸ்தூரி தன் புழுகளவு கலபச்சீத வெகுவாச சந்தன சவது நிறை கற்பூர குங்குமப்படிர விரை கஸ்தூரி தன் புழுகளவு கலபச்சீத வெகுவாச சண்பக கலர பகுல தாம பம்புதுகிலர வகிர கோவி தங்கிய கடோர தரவித்தார பரிதான வந்த ரமதான தான மிக்காசை கொண்டு பொருள் தேடும் அதி நிட்டூர வஞ்சக விசார இதய பூவை அணையார்கள் வந்தியிடுமய விரக பார்வை அம்பில் உளம்பாடும் அறிவற்றேன் வந்தடிமையாள இனிய போது நினைவாயே இந்திரபுரி காவல் முதன்மைக்கார சம்பிரம மயூர துரகக்கார் என்று மகளாத இளமைக்கார குரமாதில் இந்திரபுரி காவல் முதன்மைக்கார சம்பிரம மயூர துரகக்கார என்றும் மகளாத இளமைக்கார புறமாதின் இன்ப அனுபோக சரசக்கார வந்தக சுரேசர் கலகக்கார எங்கள் உமைசை அருமை கார மிகு பாவில் செந்தமிழ் சொல்லாலு கவிதைக்கார குன்றெறியும் வேலின் வலிமைக்கார் செம்சொல்லடியார்கள் எளிமைக்கார எழில்மேவும் திங்கள் முடிநாதர் சமயக்கார மந்திர உபதேச மகிமைக்கார செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே பெருமாளே வந்து அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே.
இதுலேயும் பாருங்க அற்புதமான வரிகள். இந்திரபுரி காவல் முதன்மைக்கார, சம்பிரம மயூர துரகக்கார, என்றும் அகலாத இளமைக்கார எம்பெருமானே, இளம் பூரணனே கொண்டு வந்து வச்சார் பாருங்க. என்றும் அகலாத இளமைக்கார, இன்ப அனுபோக சரசக்கார, வந்த அசுரேசர் கலகக்கார, எங்கள் உமை சேயன அருமைக்கார, செந்தமிழ் சொல் 4 கவிதைக்கார, குன்றறியும் வேலின் வலிமைக்கார, செம்சொல் அடியார்கள் எளிமைக்கார. ரொம்ப எளிமையானவங்க முருகன். நீங்கள் எப்படி அவன்கிட்ட இருந்துக்கலாம். முருகனை போன்ற எளிமை, ஆடம்பரம் வேண்டாம். சுவாமி சொல்கிறார் முருகன்ட்ட ஆடம்பரமே வேண்டாங்கிறார். திங்கள் முடி நாதர் சமயக்கார. அது என்ன திங்கள் முடி நாதர் சமயக்கார? எம் சைவ சமயத்தை தான் அப்படி சொல்கிறார் அழகா. என்ன அழகு சொல்கிறார் பாருங்க. திங்கள் முடி நாதர் சமயக்கார, மந்திர உபதேச மகிமைக்கார, செந்தில் நகர் வாழும் அருமை தேவர் பெருமாளே என்று அதெல்லாம் வார்த்தை விளையாட்டுன்னா அவ்வளோ அழகு. இப்படிப்பட்ட முருகப்பெருமானே, உன்னை விட்டுட்டு இந்த பந்த பாசம்னு இப்படியே விழுந்து கிடக்கேனே, மீண்டு வர மாட்டேனா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் அற்புதமான பாடல் தொடர்ந்து வரக்கூடியது. பீலுன்னு பேர். இது ஒரு ரேவதியில் தான் அதை முதல்ல பண்ணி பாடிட்டு இருந்தோம் ராகத்தில். இந்த திருச்செந்தூர் பாட்டில் ஆல்ரெடி ஒரு 2 ரேவதி வந்ததுனால கொஞ்சம் அந்த ரேவதி ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு நட்சத்திரத்தை எடுத்துட்டு வருவோமேனு பீலூர் ராகத்தில் அது அமைச்சுட்டு இருக்கு. ததறின இதில் ஒரு பிரபலமான பாடல் செஞ்சுருக்கோம் முன்னாடி. வேத வெற்பிலே பூர்ணத்தில் மேவி நிற்கும் அபிராம. அது இப்போ இல்லை, சப்ஜெக்ட் வேறு. திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வர சுவாமி ஆலயத்துக்கு பாடினது. அதே அமைப்பில் இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நடை வேற. தந்த தன தான தன தான, தந்த தன தான தன தான, தந்த தன தான தன தான தன தான. அப்படி முந்து தமிழ் மாலை கோடி கோடி, சந்தமுடு நீடு பாடி பாடி, முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உடலாதி. முந்து தமிழ் மாலை கோடி கோடி, சந்தமுடு நீடு பாடி பாடி, முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உடலாதே. முந்தை வினையே வராமற் போக, மங்கையர்கள் காதல் தூர தேக, முந்தடிமையேனை யாழத்தானும் முனை மீதே. முந்தடிமையேனை ஆழத்தானும் முனை மீதே. திந்திவித்தோதி தீதி தீதி, திந்திமித்தீதி தோதி தீதி, தந்ததனதான தான தான, செஞ்சனக சேகு தாளத்தோடு நடம் ஆடும். செந்திமிதி தீதி தீதி தீதி, தந்ததன தான தான தான, செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும். செஞ்சரிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர, செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே. செஞ்சிரிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர, செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே. செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே. அந்த மறை வேள்வி காவல்கார, செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார, அண்டர் உபகார அண்டர் உபகார, சேவர்கார முடிமேலே. பஞ்ச
அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவையேவும் வேலைக்கார அந்த வெகுவான ரூபக்கார எழிலான அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவையேவும் வேலைக்கார அந்த வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குறமாது வேளைக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்கார துங்கரன சூர சூறைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே செந்தில் நகர் மேவும் ஆண்மைக்கார பெருமாளே எப்போது வருவாயே பெருமாளே வருவாயே பெருமாளே வருவாயே பெருமாளே வருவாயே. இங்கே என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கார் பாருங்க. அந்தகன்மறை வேள்விக்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவைக்கார அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவையேவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார சிந்திரமின்மேவும் போகக்கார விந்தை குறமாது வேளைக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்கார செஞ்சமறை மாயும் மாயக்கார துங்கரன சூர சூறைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செம்பொன்மையில் மீதில் எப்போது வருவாயே. அந்த ஒரு ஏக்கத்தை தன்னுடைய பரிவை எல்லாம் பெருமையாக சொல்ப அரசியல் தலைவர் பெருமை பண்ணி கூப்பிட்டு அப்படி இந்த தலைவரே அந்த தலைவரேன்னு சொன்னாலும் வந்துடுவாங்க இல்லையா. எங்கால் அப்படியெல்லாம் வரமாட்டார். உண்மையான பக்தி இருந்தால் அவ்விடம் முருகன் தோன்றுவான், காட்சி தருவான். அதற்கு எம் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு பெரிய உதாரணம். அடுத்ததாக காணக்கூடிய பாடல் ஏதோ தமிழ் பாடலா இல்லை கர்நாடகா அது கனடா அந்த மாதிரி மொழி பாடலான்னு ஒரு டவுட் வர மாதிரியான வார்த்தைகள் அதில் இருக்கும். ஆனால் சுத்த தமிழ், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தன்யாசின்னு சொல்லக்கூடிய ராகம். நம்ம இசைத்தமிழில் தனாஸ்ரீ அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பதற்கு முருகா உன்னுடைய திருவடியை தந்து காட்சி தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. தன் தேனுண்டே வண்டார் வஞ்சேர் தன்மார் மஞ்சு குழல் மானார் தன் தேனுண்டே வண்டார் வஞ்சேர் தந்தார் மஞ்சு குழல் மானார் தம்பாலன்பார் நெஞ்சே கொண்டே சம்பாவஞ்சொற்றடினாயே. மண் தோயம் தீமின் கால்வின் தோய் வன்காயம் போய் குடில் வேறாய் வன்கானம் போய் அண்டா முன்பே வந்தே நின் பொற்கடல் தாரார் கொண்டாடும் பேர் கொண்டாடும் சோர் கொன்றாய் வென்றி குமரேசா குங்கார் வண்டார் வண்பாடும் சீர் குன்றா மன்றர் கிரியோனே. கொண்டாடும் பேர் கொண்டாடும் சோர் கொன்றாய் வென்றி குமரேசா குங்கார் வண்டார் பண்பாடும் சேர் குன்றாமன்றர் கிரியோனே. கண்டாகும் பால் உண்டாயண்டார் கண்டாகந்த புயவேளே கந்தாமைந்தாரந்தோல் மைந்தா கந்தா செந்தீர் பெருமாளே வந்தேனின் போர்க்கழல் தாராய் கந்தா செந்தீர் பெருமாளே.
முருகப்பெருமான் நம்மை ஆள வேண்டும், தாய் உள்ளத்தோடு கருணை வேண்டும் அல்லவா? அதனால் துர்கா அப்படின்ற ராகத்தில் அதை அமைச்சுட்டு இருக்கோம். ததரி தாரா நார தன்னார மைந்தாரும் தோள் மைந்தா அந்தா வந்தே இந்த பொழுது ஆழ்வாய் கந்தா செந்தீர் பெருமாளே வந்தே இந்த பொழுதாழ்வாய் பெருமாளே உம்பர்க்கு ஒரு நாதா சூரும் போய் மங்க பொறு கோபா குன்றால் கொங்கைக்கு இனியோனே வந்தே இந்த பொருளாழ்வாய் அடியேன் துன்பப்படலாமோ வந்தே இந்த பொருளாழ்வாய் பொழுதாழ்வாய் வெங்காலம் பானஞ்சேல் கண்பால் மென்பாகஞ்சொற் குயில் மாலை வெங்காலம் பானஞ்சேல் கண்பால் மென்பாகஞ்சொற் குயில் மாலை வெண்கே சந்தான் ஒன்றே கொண்டார் வெண்தோல் ஒன்ற பொருள் தேடி மென்கே சந்தான் என்றே கொண்டார் வெண்தோல் ஒன்ற பொருள் தேடி வங்காளஞ்சோனஞ்சீனம் போய் வன்பே துன்பப்படலாமோ மைந்தாரும் தோல் மைந்த அந்த வந்தே இந்த பொழுதாழ்வாய் கொங்கார் வைந்தேனுண்டே வண்டார் கொன்றால் கொங்கை இனியோனே வங்காளஞ்சோனம் ஜீனம் போய் வன்பே துன்பப்படலாமோ மைந்தாருந்தோள் மைந்தாகந்த வந்தே இந்த பொழுதாழ்வாய் கொங்கார் வைந்தேனுண்டே வண்டார் குன்றால் கொங்கை கிணியோனே குன்றோடும் சோளம் வேடுஞ்சோறும் போய் மங்க பொறுகோபா குன்றோடும் சோளம் வேடுஞ்சோறும் போய் மங்க பொறுகோபா கங்காளஞ்சேர் மின்பாரன்பார் கன்றே கும்பர் பொருளாதா கங்காளஞ்சேர் மொய்பாரன்பார் கன்றே கும்பர் பொருளாதா கம்போர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே கம்போர் சிந்தார் தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே வந்தே இந்த பொழுதாழ்வாய் கந்தா செந்தில் பெருமாளே வந்தே இந்த பொழுதாழ்வாய் கந்தா செந்தீர் பெருமாளே கந்தா செந்தீர் பெருமாளே கந்தா செந்தீர் பெருமாளே. நம் மாயை அகல வேண்டும். இந்த உடல் என்பதில் உயிர் பற்றியிருக்கும் வரைதான் இந்த உடம்புக்கு மரியாதை. இன்னார் உட்கார்ந்திருக்கார், இன்னார் தூங்குறார், இன்னார் படுத்துட்டு இருக்கார், இதெல்லாம் சொல்லுவோம். இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது என்றால் அது கிடக்குது, அவ்வளவுதான். அதை புரிந்து கொள்ளாமல் இந்த மனிதனானவன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, எனக்கு நல்ல மன போதனைகளை தர வேண்டும் சுவாமின்னு விண்ணப்பம் செய்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். இதிலும் விண்ணப்பம், அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகர்ந்த பெருமானே எனை யாழ்வாய். இதுதான் வரி. இதுக்கு வரப்போகிற அடுத்த பாடலையும் இதே வரியை பயன்படுத்தி இருப்பார் சுவாமிகள். இதுவும் ஒரு அபூர்வ ராகம்தான், கல்யாண வசந்தம் என்று சொல்லக்கூடிய ராகம். ததரனரம் தரரினாரன நாரண
அம்பாளை பார்க்கலாம். காமாட்சியை காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து அம்பாள் தேவதை போலி நடந்து வர வேண்டும் தாய். அந்த ராகம் அப்படி வச்சுங்க, என்ன சொன்னால் புரிஞ்சிடும் இல்லையா? அந்த ராகம் ரொம்ப அபூர்வமான ராகம். அப்படியே மாலை வேளையில் சுவாமி அப்படியே தேவியை மெய்மறந்து பிரார்த்தனை செய்கிறதுக்கு ரொம்ப உச்சிதமான ராகம். அந்த கல்யாண வசந்தம்னே பேர். சகமதனி தியாகராஜ சுவாமிகள் தான் இதை அபூர்வமாக பயன்படுத்தி இருக்கார். நாதலோலுடை பிரம்மானந்த மந்தவே. இந்த நாதம் எல்லாம் ஓசை ஒளியானாய் போற்றி, அதை அவர் அப்படி சமஸ்கிருதத்தில் இருக்கார். அவ்வளோதான் விஷயம். அற்புதமான ராகம் அது. அந்த ராகத்தில் அது அமைச்சுன்னு இருக்கோம். தன தான தந்த தன தான தந்த தன தான தந்த தன தான விதி போலும் உந்த விழியாலும் இந்து முதலாலும் ஒன்றி இளைஞோத்தம் விரிவான சிந்தை புழுவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே இதமாகி என்பம் அது போத உண்டு இனிதாளும் என்று மொழி மாதர் இருளாய துன்பம் அருள்மாயை வந்து என ஈர்வதென்று மொழியாதோ. இருளாய துன்பம் அருள்மாயை வந்து என ஈவதென்று மொழியாதோ. மதிசூடி அண்டர் பதிவாழ மண்டி வருமாலமுண்டு விடையேறி மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வருதேவ சம்பு தருபாலா. மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வருதேவ சம்பு தருபாலா. அதிமாயமுன்றி வரு சூரர் போன்ற அயில்வேல் கொண்டன்று பொறும் வீரா. அதிமாயமுன்றி வரு சூரர் போன்ற அயில்வேல் கொண்டன்று பொறும் வீரா. அழகான செம்பொன்மையில் மேல் அமர்ந்து அலைவாயுகர்ந்த பெருமாளே. அழகான செம்பொன்மையில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. என ஈர்வதென்றும் ஒழியாதோ அலைவாயுகந்த பெருமாளே. வருதேவு சம்பு தருபாலா அயில்வேல் கொண்டன்று பொறும் வீரா பெருமாளே. இன்றைய தேதிக்கு தேவையான பாடல் அது. இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று தேவையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களை அழித்து கொள்கிறாரு. நான் சொல்லலை, சுவாமி சொல்லுகிறார். போதை, தண்ணி, இன்னும் என்னென்ன லாகிரி வஸ்து இருக்கோ இதையெல்லாம் தேடி ஒரு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறதே. அவ்விடமிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை சுவாமிகள் இங்கே ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார்கள். இளைஞோர்த்தம் விரிவான சிந்தை உருவாகி நொந்து விரல் வேறு சிந்தை வினையாளே. சரியான வழிகாட்டுதல் இல்லாத பிள்ளைமார்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். தாய் தந்தையர் பொறுப்பாக அந்த பிள்ளைகளை பற்றி கொண்டால் நிச்சயமாக அவர்களிடம் கரத்தை விட்டு எந்த ஒரு குழந்தையும் சினிமாவில் வர மாதிரி தான், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். இந்த தாய் தந்தையரின் வளர்ப்பில் தான் அதை அரவணைத்து கொண்டு வர முடியும். குறைந்தபட்சம் 190% இளைஞர்களை பாதுகாப்பது பெற்றோர்களின் கடமை. ஆசிரியன் எவ்வளவுதான் அந்த குருநாதர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடும். குருநாதர் எதைத்தான் திருத்த முடியும்? அதனால பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிட வேண்டும், அவர்களோடு பேசணும். இந்த வீணா போனதோடு உட்கார்ந்து பேசி 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 அவர்களையும் அழிய வைத்து நாமும் அழிந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். ரொம்ப அழகாக எப்பயே சொல்லிட்டார் பாருங்க. சிந்தை வினையாலே இதமாகி இன்ப மதுபோத உண்டு இனிது ஆளும் என்று மொழிமாதர் இருளாய துன்ப மருள் மாயை வந்து என ஈர்வதும் என்றும் ஒழியாதோன்னு ஒரு ரெக்வசேஷன் கொடுக்குறார். அது கூட அவர் கட்டளையாக சொல்லலை. சுவாமி இதெல்லாம் ஒழிஞ்சிடாதா என்னை விட்டு இந்த ஈர்ப்புகள்லாம்னு. அற்புதமான பாடல். அதை தொடர்ந்து வரக்கூடியது
எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை, அதுவும் ஒரு 55 வயசை தாண்டின பெற்றோருக்கு இருக்கிற பிரச்சனை அல்லது 60 வயசை தாண்டின பெற்றோருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஐயா எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், கல்யாணம் ஆகலை. சரி, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவளுக்கும் ஆகலை. அப்போ இந்த 2 பேரும் கல்யாணம் ஆகாமல் உட்காந்துன்றது தான் முதல் பிரச்சனை. என்னென்னா, அவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஈகோ, இதை முதல்ல ஒழிங்கோ. பெருமைக்காக சொல்ல, நான் கல்யாணம் பண்ணுற போது என் பொண்டாட்டி எம்காம், நான் சாதாரண பிஏ தான் பண்ணேன், என் பொண்டாட்டி ஈகோ பார்க்கல. இது மாதிரி எத்தனை கணவன் மனைவிமார்கள் என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள்னு தெரியும். இன்றைக்கு அது நிலைமை அல்ல. பெண் குழந்தைகள் அதிகம் சம்பாதிக்கிறார்கள், ஆண் குழந்தைகள் மிக குறைவாக சம்பாதிக்கிறார்கள் ஒரு வயசு வரை. அதை புரிந்து கொள்ளாத சில பெண் குழந்தைகளால் இன்றைய காலகட்டத்தில் திருமணங்கள் மிகப்பெரிய தடையை நோக்கி செல்லுகிறது. ஏன்னா அந்த உலகத்தில் முதல்ல ஈகோவை ஒழிச்சது யார் தெரியுமா? எங்கள் சிவபெருமான். ஆமாம், அவர் பையன்கிட்ட ஈகோ பார்த்துருந்தாருன்னா உபதேசம் வாங்கியிருப்பாரா? நீ யோசிச்சு பாருங்களேன். என் மகன் இவன்ட்ட என்ன கேட்குறது இல்லையே. இந்த உலகத்திற்கு ஈகோவை ஒழித்திடு என்ற உபதேசம் தந்தவர் எம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை போற்றி பணி இங்கே ஒரு பாடல் தருகிறார். எங்கெங்கு திருமண தடைகள் நீடித்திருக்கிறதோ அங்கெல்லாம் திருமண தடைகள் நீங்கி அந்த குழந்தைகள் திருமணமாகணும்னு சொல்லி இது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு பாடல் தான் கிட்டத்தட்ட ஒரு 33 பாடல்கள் திருமண தடைகளுக்காகவே அருணகிரிநாத சுவாமிகள் செய்திருக்கிறார். நாயக நாயகி பாவம் என்று சொல்லக்கூடிய ஸ்ருங்கார ரசம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் திருவண்ணாமலையிலே ஒரு 6 அதாவது நம்ம பழனிக்கு பிறகு திருச்செந்தூர், திருச்செந்தூருக்கு பிறகு திருவண்ணாமலை தான் அதிகப்படியான பாடல், பிற்பாடு காஞ்சிபுரம், அப்புறம் தான் மற்ற 6 படி திருப்புகள் பாடல்கள் எல்லாம். இதெல்லாம் பெரிய நிறைய இருக்கிற சாங்ஸு. இதில் திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடல் இந்த நாயகி நாயகி பாவத்தில் திருமண தடை நீக்க பாடலாக இருக்கிறது. இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு ஒரு பாடல் தடை நீக்க பாடல். அங்கேருந்து எங்கள் ஆசிரியர் பாடுவார், ஒரு நாள் போதுமா அப்படிவார். திரும்பிகிட்டே இருக்கு தலை, அந்த பக்கம் போயிட்டே இருக்கு. இன்றொரு நாள் போதுமா. ஆமாம், மாண்டுன்னு பேர், ரொம்ப அழகான ராகம், நல்ல குதூகலமான ராகம். விரல் மாற நைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய. விரல் மாற நைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய. மிதவாடை வந்து தடல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் பசி கூற. குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர. குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர. குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதிதீரா. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள. மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலை எறிந்த அதிதீரா. அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அழகான செம்பொன் அழகான செம்பொன் அழகான செம்பொன் அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே.
அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே குளிர் மாலைங்க அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ அறிவால் அறிந்தும் இரு தாளிரைஞ்சும் அடியாரிடையீஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. திருமண தடை மட்டுமல்ல, நம் வாழ்வியல் தடைக்கும் அற்புதமான பாடல் இது. அறிவால் அறிந்துவும் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. நிறைய இடைஞ்சல் நிறைய இருக்குது சுவாமி, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒன்றும் கவலை வேணாம், இந்த பாட்டை பாடுங்கோ. பொண்ணு பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கு கல்யாணமும் ஆச்சு, நம்மளோட இடைஞ்சல் போச்சு. பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காகனு சொல்லலை, என்ன பொண்ணுன்றது இடைஞ்சல் கிடையாது, அது ஒரு அன்பு தொல்லை. நம்ம நினைப்போம் மகள் என்பவள் மகாலட்சுமிக்கு சமமானவள். சில வீட்டில் பாருங்கள், பொன் குழந்தை பிறந்தவொன்னு அப்படியே தலைகீழாக எல்லாம் மாறிடும். அது நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறையா. நான் என் வாழ்வில் உணர்ந்தது, அதில் எந்த பொய் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் பெண் குழந்தைகள்ன்றது வீட்டுக்கு ரொம்ப அவசியம். அது மூத்ததோ ரெண்டாவதோ, மூத்ததாக இருந்தால் அதிகாரத்தில் இருக்கும், இளையதாக இருந்தால் இடைஞ்சலாக இருக்கும். எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான், விட்டுருங்கோ. அது ஆம்பளை பசங்களுக்கு, நம்மளுக்கு இல்லை. என்ன கோச்சுக்கு போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்ததாக அற்புதமான பாடல். பொது மகளிர் அந்த மாய வலையிலிருந்து சுவாமி என்னை மீட்டெடுக்க வேண்டும், அதில் வீழாதிருக்க வேண்டும் என்ற ஒரு பாடல். நாட்டை என்று சொல்லக்கூடிய ராகத்தில் அமைத்திருக்கிறோம். இது ஒரு அற்புதமான பாடல். நடை கொஞ்சம் திஸ்ர மாதிரி இருக்கும், திஸ்ரம் இல்லை. சதுஸ்ர மாதிரி இருக்கும், சதுஸ்ரமும் இல்லை. தத்த தந்தன தான தான தத்த தந்தன தான தான தத்த தந்தன தான தான தன தானா. வாசிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அம்கை மென் குழலாய்வார் போல சந்தி நின்றயலோடே போவார் அன்று கொண்டிட நீரோ போரீர் ஹரீரோ. அன்று வந்தொரு நாளீர் போனீர் பின்பு கண்டறியோம் நாம் ஈதே அன்றும் இன்றும் ஓர் போதே போகா துயில்வாரா. எங்கள் அந்தரம் வேறார் ஓர்வார் பண்டு தந்தது போதாலுமே இன்று தந்துரவோதாம் ஈதேன் இது போதாது இங்கு நின்றதன் வீடேவாரே என்றி நங்கிகள் மாயாலீலா இன்ப சிங்கியின் வீணே வீழ மங்கையின் புருவானாய் வானோ நண்பரும்பிய காலாய் நீழ்கால் நண்டுறும் பகை நீரா வீரா எரிதியாய் வந்திரைந்தெழு நீராய் நீர் சூழம்பரம் புனை பாராய் பாரேழ் மண்டலம் புகழ் நீயாய் நானாய் மலரோனாய் உங்கள் சங்கரர் தாமாய் நாமாய் அண்டர் பந்திகள் தாமாய் வானாய் ஒன்றினும் கடை தோயாமாயோன் மருகோனே. உண்டடம் பொழில் நீடூர் கோடோர் செந்திலம்பதி வாழ்வே வாழ்வோ உண்ட நெஞ்சரி தேனோவானோர் பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே. திருமுருகப் பெருமானிடம் காட்சி பெற வேண்டும். எந்த நேரமும் மனனம் செய்வதற்கு ஒரு அற்புதமான பாடல் இது.
அமிர்த வர்ஷினின்னு வேறு. வந்து மழை போயிடுத்து, பெஞ்சதுன்னாலும் சுவாமி செயல், பெய்யலைனாலும் அவர் செயல் தான். பாடுவது நம் கடமை. தந்தனதனந்தன தனதன தந்தனதனந்தன தனதன தந்தனதன தன தனதனதன தான அந்தகன் வருதினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டறிவயற்க குருகு சங்கதம் தவிர முகுணம் மாள பந்தி பகலன்று இரண்டையும் முடிந்தின்றிய சஞ்சலம் கலையறுத்து அம்புய பதங்களில் பெருமையை கவி பாடி செந்திலை உணர்வுற கந்தனை அறிந்தறிவினி சென்று சிறுகுந்தடம் தெளிதர தனியாத செந்திலை உணர்வுற கந்தனை அறிந்தறிவினில் சென்று சிறுகுந்தடம் தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்துரையொழி என் செயல் அழிந்தழிந்தழியமே சிந்தை வர என்று நின் தெரிசனை படுவேனோ சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்துரையொழின் என் செயல் அழிந்தழிந்தழியமே சிந்தை வர என்று நின் தெரிசனை படுவேனோ கொந்தவில் சரண் சரண் சரணன கும்பிடு பூரந்தனன் பதிபெற குஞ்சரி குயம்புயம் பெற கருமாள குண்டிடிய அம்போனின் திருவரை குங்கினிகு நின்கி நின்ன குண்டலம் அசைந்திலம் குலைகளில் பிரவை வீச தந்தன தானந்தன தானவேன செஞ்சிரு சதங்கி கொஞ்சிடமணி தண்டைகள் களின் திருவான தந்தன தந்தன தனவேன செஞ்சொரு சதங்கி கொஞ்சிடமணி தண்டைகள் களின் திருவான சங்கரி மனம் குழைந்துருக முத்தங்கள் வருஞ்சிடும் தலர் நடு சந்ததி ஜெகந்தொழும் சரவண பெருமாள் சங்கரி மனம் குழைந்துருக முத்தந்தர வருஞ்செழுந்தல நடு சந்ததி ஜெகந்தொழும் சரவண பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாளே அருள்வாயே பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல் அது. செந்திலை உணர்ந்து உணவர கந்தனை அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடந்தெளிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்துரையொழிந்து என் செயல் அழிந்து அழிய மெய் சிந்தை வர என்று நின் தெரிசனை படுவேனோ. அற்புதமான விண்ணப்பம் சுவாமிகள் செய்யக்கூடியது. பாருங்க, அமிர்த விஷனி பாடினா மழை வருதோலே காஃபி வந்துடும். அது ஒரு பாக்கியங்க. சில ராகத்துக்கள் நேற்று காஃபி பாடி முடித்தோம், காஃபி வந்தது. இன்றைக்கி அமிர்த விஷனி பாடி முடித்தோம், வந்துடுத்து. பிராரப்தம்.